இதை எடுத்து எங்களுக்கு ஒரு பயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பரிசு. என்ன கிளியர் பண்ணிட்டு வந்த நீங்க முழுக்க இல்லை சின்ன பிரச்சனை யாராவது வச்சுதான் பொருள் தானே மாற்றி எடுத்தீங்க மாற்றி எடுத்தீங்க வேற கொஞ்சம் வந்தீங்க இந்த கணக்கு பார்த்து கொஞ்சம் மிஸ்டேக் நாங்கள் வந்து கணக்கை மாறி பார்த்து நான் கணக்கு வேற கஷ்டப்படம் இருந்த வழியா இல்லை அந்த எங்களுக்கு சமாளிக்கிறாங்க எங்களுக்கு போஸ்ட் வந்து செக் பண்ணுறது என்ன பண்ணாங்க போஸ்ட் வந்து செக் பண்ணிங்க அதனால தான் டீச்சர் இதெல்லாம் ஒன்று தண்ணிக்கு மிருகங்கெல்லாம் தண்ணிக்கு நான் இதை எடுத்து எங்களுக்கு ஒரு பயம் நாங்கள் உடனே சொல்லிவிட்டா நீங்கள் நம்ம ஜேபியா இருக்கு அதுக்கு தான் நாங்கள் உடனே சொன்னேன் அவ போல் எடுத்துக்கூடிய அவ தான் கதைச்சது அதெல்லாம் நாங்கள் பயப்படையில எங்களுக்கு விளக்க சொன்னாங்க நீங்க புரிஞ்சுவீங்க தான் வந்த நம்பிக்கை தான் இந்த நாங்கள் நீங்க கதை அவர் நீங்க பயப்படாத இருக்கிறது நீங்க பயப்பட சரி விடுவா வருஷமாவே கதை நீ அவதாண்ட போட்டு சரி இந்த அவளே கதை சொல்ற மாதிரி ஒரு பிரச்சனையுமே இல்லையா ஒரு பிரச்சனையுமே இல்லையா தெரியுங்க நான் தான் உங்களோட கழிச்சனா ஐயா தான் உங்களுக்கு கழிச்சவன் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஏன்னா நீங்கள் எங்களோட பல வருட கஸ்டமர். நீங்கள் அன்றைய தினத்தில் நாங்கள் செய்த அந்த குழுக்கள்ல வெற்றியாளர். அதனால உங்கள் 2 பேரையுமே சர்ப்ரைஸ் பண்ணணும். சர்ப்ரைஸ் பண்ணணும் தான் நாங்கள் சின்ன கடையாக இருந்தது. 2 கடை இருந்தது. இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்து நாங்கள் எடுத்து கனகாலம் அந்த கடையில் ஜாஸ்தியான கடை நாங்கள் தான் சின்ன கடையாக இருக்குது பெரிய கடையாக இருக்குது. நாங்கள் பழைய கஸ்டமர்ஸ். அதான் சில வேலை கேட்பு நம்ம கூட கடை புதுசாக ஆனால் உங்களை மாதிரி ஆக்களுக்கு தான் தெரியும். பழைய கடை சின்ன அதான் 35 வருஷம் பாரம்பரியம் இருக்குது. சின்ன பெருசாக கடை நாங்கள் நிறைய நகைகள் எடுத்திருக்கிறோம். ஜாஸ்தியான கடை எங்களோட அப்பா தான் முதல் இருந்தவர். இப்போ நானும் இருக்கிறேன், என் ஹஸ்பண்டும் அங்கே இருக்கிறார். நாங்கள் 2 பேரும் தான் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறோம். உண்மையில எங்களோட வரலாறு தெரிஞ்ச எங்களை பற்றி தெரிஞ்ச உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் விழுந்திருக்குன்றது எனக்கு உண்மையிலேயே சரியான சந்தோஷம். உண்மையிலே அன்றைய தினம் நகை எடுத்த அவ்வளோ பேருக்கும் மெட்டிய பரிசா இப்ப போட்டிருக்கீங்களா? பாப்போம் 2 காலையும் போட்டு அப்பாதான் போட்டு விட்டு இல்லை உண்மையிலே மகிழ்ச்சி. இதே சந்தோஷத்தோட நீங்க வின் பண்ண அந்த பரிசு என்னன்னு பாக்கலாம். ஓகே, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பரிசு. சரி ஐயா, அதை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. இந்த கிஃப்ட் உங்களுக்கு தான், அம்மாவுக்கு தான். ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு எங்களோட நகை பர்ச்சேஸ் பண்ணது திருப்தியா? கண்டிப்பா ஐயா, அம்மா மீண்டும் மீண்டும் நீங்கள் எங்கள்கிட்ட வரணும். நாங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்தளவு ஆதரவாக கண்டிப்பாக இருப்போம். கண்டிப்பாக நன்றி அம்மா. உங்களோட நேரத்தை ஒதுக்கி இன்றைக்கு வந்து எங்களோட இன்றைக்கு இணைஞ்சு கொண்டதுக்கு நன்றி. சந்தோஷம். இன்னொரு விஷயம் உண்டு, நாங்கள் இதை வந்து வீடியோவாக எடுக்கிறோம். இதை போடுறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே? இல்லை, நாங்கள் சோஷியல் மீடியா பக்கத்தில் இதை போடுவோம். கண்டிப்பாக போட்டுட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஓகே, நன்றி.